என்னை வீழ்த்தக்கூடிய மிக பெரும் ஆயுதம் எதுன்னு கேட்டா அன்பு. உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபினான்ஷியலி எனக்கு சப்போர்ட்டிவ் தான், மென்டலி சப்போர்ட்டிவ் தான், எனக்கு எதாமே எல்லா சப்போர்ட்டும் இவ தான். பட் நான் யோசிக்கிறேன், நான் அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாமே ரெண்டு பேருமே வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே ஒரு விஷயம் ஒண்ணா நடந்திருக்குன்னா நாங்க ரெண்டு பேருமே சிங்கிள் பேரண்ட். எங்களை வளர்த்தாங்க. இப்போ அவங்களையும் சேர்த்து வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் சேர்த்து கொடுத்துருக்குறோம். இதை விட ஒரு கஷ்டத்தை ஒரு அம்மா அப்பாவுக்கு யாராவது கொடுக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு என் பர்சனல் லைஃப்ல இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ லயா சொன்ன ஒரே விஷயம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சா நீ விடுற கடைசி துளி கண்ணீர் இதுவாதான் இருக்கணும். சீரியல் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர ஆப்சென்ட் ஆயிடுச்சு. நானே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 2 மாசம் 3 மாசம் யார்கிட்ட இருந்து ஒரு கால் வரல, ஒரு மெசேஜ் வரல. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகும்போது நினைச்சேன் யார்கிட்டையும் பேசக்கூடாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்காவது ஒரு தேங்க்ஸ் இல்ல ஒரு சாரி போனா போயிட்டு போ, சாரி இது சொன்னா ரொம்ப ஓவரா போடுவாங்க. நான் எதுக்கு சொல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் இதுக்கு பல விஷயங்களுக்கு சாரி சொல்லணும். சாரி கேக்குற அளவுக்கு கால்ல வீணே கேட்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெண்டு பேரோட லைஃப்மே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாமே ரெண்டு பேருமே வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரோட லைஃப்லயுமே ஒரு விஷயம் ஒண்ணா நடந்திருக்குன்னா நாங்க ரெண்டு பேருமே சிங்கிள் பேரண்ட். உங்களுக்கு தெரியும், ஒரு இப்போ எனக்கு 36 வயசாச்சு, தியாக்கு 32 வயசு இருக்குமா. இப்போ வரையும் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருக்கோம். இதை விட ஒரு கஷ்டத்தை ஒரு அம்மா அப்பாவுக்கு யாராவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ வரையும் எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலி எங்களை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்னோட பாப்பாவாக இருந்தாலும் சரி, என்னோட பையனாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களையும் சேர்த்து வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் சேர்த்து கொடுத்துருக்குறோம். பட் என்னன்னா பர்சனல் லைஃப்ல யார் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்காங்களோ அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரலன்னா சிரிப்பு, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நமக்கு சிரிப்பு வந்துடுது. அடுத்தா அது பிரச்சனை வந்து ரொம்ப மைண்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்றது இல்லை, ஏன்னா லைஃப்லேயே அவ்வளோ பட்டிருக்கோம். ஸோ அதனால தனியா போராடி 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 தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கோம். நீங்க கொடுக்குற வார்த்தையும், நீங்க கொடுக்குற வலியும், நீங்க கொடுக்குற அவமானமும் எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை, நிறைய பார்த்துட்டோம். ஆக்சுவலா வந்து இப்போ என்னன்னா அக்காவோட அந்த அக்கா வந்து ஓப்பனா நான் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய விஷயத்துல நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள். நாங்க ரெண்டு பேரும் இதான் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு எந்த இடத்துலயுமே எந்த ஒரு அக்கா தங்கச்சி சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. பட் நீங்க ரெண்டு பேரும் தைரியமா ஆமா நாங்க இப்படிதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு பிள்ளைசா இருக்காங்க. எங்க குழந்தைக அதாவது வயசுக்கு மீறி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் நான், எனக்கு சப்போர்ட் இவங்க, எங்கள் ரெண்டு பேருக்கு சப்போர்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம், ஒரு டீம் இருக்காங்க. நமக்கு பேக் போனா என்ன நடந்தாலும் மாமாச்சான் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மாரி என்ன வேணும், நம்ம காசு கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அது கிடைக்குன்ற பட்சத்தில் நம்ம அதை அப்படியே எடுத்து கொண்டாடிட்டு போயிடணும், அவ்வளோதான். அக்காவுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து குழந்தை பிறந்த போது அவ்வளோ வயதில் இருக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். நீங்கள் அப்போது வந்து பார்க்கும்போது இல்லை சார் நீ கொஞ்சம் இது எடுத்துக்கோயேன், நீங்கள் ஏதாவது வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கீங்களா? எப்படி இருக்கும் அந்த தருணங்கள் ரெண்டு பேரும் இது பண்ணும்போது? இல்ல இது ஒரு நிமிஷம் அக்கா சாஃப்டா பாருங்கக்கா, இது வந்து அது கேட்க கூடாத கேட்ட மாதிரி அதுதான்க்கா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது லைஃபே புரட்டி போட்டுட்டு இருக்கும் போது ஒரு தங்கச்சியா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க? ஒரு அக்காவா ஏன்னா நீங்க லைஃப் எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, திருப்பி இவளுக்கும் நடக்குதே தங்கச்சிக்கும் நடக்குதே அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் டாக்ஸ் என்னவா இருக்கும், எப்படி மூவ் ஆன் பண்ணி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வெளில வந்தீங்க? ஆக்சுவலி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இன்னைக்கு மதியம் கூட நான் அவளுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மெசேஜ் போட்டேன். நம்ம ரெண்டு பேருமே பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்போன்னு ஓடுறேன், இவங்க ஃபுல்லாக ஷூட்டிங்னே ஓடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்ன விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணுற இடத்துல நான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி நான் வேலை பார்க்குற ஒரு ஆள். என் பர்சனல் லைஃப்ல இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ லயா சொன்ன ஒரே விஷயம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சா நீ விடுற கடைசி துளி கண்ணீர் இதுவாதான் இருக்கணும் அப்படின்னு என்னைக்கு சொன்னாலோ அந்த செகண்ட்ல இருந்து 7 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் என் பாஸ்ட் லைஃபை நினைச்சு நான் வரைக்கும் அழுது கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் இவளால் எனக்கு என்ன பண்ண முடியும், இவளுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபினான்ஷியலி எனக்கு சப்போர்ட்டிவ் தான், மென்டலி சப்போர்ட்டிவ் தான், எனக்கு எதாமே எல்லா சப்போர்ட்டும் இவ தான். பட் நான் யோசிக்கிறேன், நான் அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அவள் சொல்ல உனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? ஆமாம், நெக்ஸ்ட் எனக்கு வேற எக்ஸ்போ பண்ணணும், பண்ணிடலாம்.
அந்த சீரியல் நான் போற இந்த விஷயத்த நீ பண்ணிடுவியா, பண்ணிடலாம். நான் அங்க போறேன், நீ அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறியா, பண்ணிடலாம். தம்பி இதை பார்க்கணும், பண்ணிடலாம். இதை விட வேற என்ன பெரிய சப்போர்ட்டிவா இருந்துற போகுது. நான் அதான் சொல்லிட்டேன், நீ வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல போய் நீ வேலை பார்க்குற அப்படின்னா உனக்கு அசிஸ்டண்டா உன்னோட ஷேடோவா நீ இருந்தா என்ன வேலை பார்ப்பே அதை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல, ஷீ இஸ் மை அசிஸ்டர், என்னை அசிஸ்ட் பண்றா அண்ட் ஐம் ஜஸ்ட் டூயிங். இதுதான் எங்களுக்கு தெரியும். அண்ட் வி போத் ஹாவ் வெரி நைஸ் பாண்டிங். அந்த பாண்டிங் வெளியே யாருக்குமே தெரியாது. அண்ட் நாங்களும் அதை எப்பவுமே ஷோ ஆஃப் பண்ண மாட்டோம். பார்க்குற எல்லாருமே நாங்க எப்பயும் வெளியே பார்த்தாலும் முதல்ல எங்களுக்கு அக்கா தங்கச்சினாலே தெரியல. அதுவே ஹாய் பாய் அப்படிதான் நான் சொல்லுவேன். இவன் சம்டைம்ஸ் வந்து சொன்னா நிறைய தடவை பாண்டிச்சேரி எக்ஸ்போல நிறைய பேர் கேட்டாங்க, இவன் உங்க ஓன் சிஸ்டர். அந்த டைம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்போ முடிச்ச அன்னைக்கு நைட்டு, எனக்கு தெரியல என் கூட வந்து எத்தனையோ பேரை நான் வளர்த்து விட்டேன், உன்னை நான் யாருன்னே காட்டாம விட்டேனா, அதை நான் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அன்னைக்கு அவ ஃபீல் பண்ணான். ஓகே. அது வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. அவ வாயிலிருந்து என்னைக்குமே நான் அந்த மாதிரியான வார்த்தை நான் கேட்டதே இல்லை. பிகாஸ் ஷீ டூயிங் எவ்ரிதிங் இஸ் பக்கா. என்னால எதுவுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லவே முடியாது. அண்ட் இப்போ வரைக்குமே எங்க 2 பேரோட பாண்டிங்ல எங்க அம்மா கூட வர முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பாண்டிங்ல தான் இருக்கும். பட் நான் வெளியே ஷோ பண்ண நல்லா மாட்டோம். இருக்காடி அப்படின்னு கேட்டா கூட ஆமாடி இந்த பாண்டிங் தான். அண்ட் நீங்க அவங்கள வந்து ஒரு விஷயத்துல இருந்து எப்படி மீட் எடுத்துட்டு வருவீங்க, இல்ல என்ன மாதிரியான? இப்ப அவங்களே சொன்னாங்க எல்லாருக்குமே சொந்த ஊருனா ரொம்ப பிடிக்கும்ல. நாங்க சின்ன வயசுல இருந்து திண்டுக்கல்ல தான் இருந்தோம். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் இருக்கும்போது, நான் படிச்ச ஊரு, நான் பிறந்த ஊரு, எனக்கு அந்த தெருவை விட்டு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருந்த ஒரு ஊரை விட்டு நான் தியாவை சென்னை கூட்டிட்டு வந்தேன். ஸோ நாங்க சென்னை வந்தது நான் நடிக்கிறதுக்காகவோ இதெல்லாம் கிடையாது. இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெருசா வேலையே கிடையாது. பட் அந்த பிள்ளை மென்டலி வந்துட்டு சேஞ்ச் ஆகணும், அங்கேயே இருந்தாக்கா அது ஏதாவது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கறனால தான் அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்தேன். யுகன் வந்து அப்புறம் தான். எப்பவுமே தியா வந்துட்டு என்னுடைய முதல் குழந்தை. அதை வந்துட்டு எவ்வளோ சண்டைகள் என்ன வந்தாலும் சரி, அது அது அந்த அந்த விஷயத்தெல்லாம் மாற்ற முடியாது. எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதில்லை. இப்போ தியாவும் இருக்குது, தியாவோட குழந்தையும் இருக்குது. அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன், இப்போ தியாவை பார்த்துக்கிறேன், தியாவோட பாப்பாவை பார்த்துக்கிறேன். இப்போ எப்படி யுகனுக்கு பார்ப்பனோ அதே மாதிரி என் பிள்ளை, அதுவும் என் பிள்ளை தான், பிரக்யாவும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற லயபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன லயபிலிட்டி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியும், என் வேலையை இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு தங்கச்சியும் இருக்காங்க. வேற என்ன வேணும்? அழகுப்பா எடுத்துட்டேன். உங்க 2 பேருக்குள்ள என்னைக்காவது ஒரு தேங்க்ஸ் இல்ல ஒரு சாரி அப்படின்னு 2 பேர் என்னைக்கா சொன்னது உண்டா? சொல்லணும், சாரி வேணா சொல்லணும். சரி, எதுக்கு நீங்க அவங்களுக்கு சாரி சொல்லுவீங்க, எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க? மெசேஜ் போட்டுச்சு வந்து, நான் வந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு காலைல ஒரு எக்ஸ்போக்கு கெஸ்ட்டாக போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக ஃப்ளைட் ஏற போகிறேன், இவ்வளோ மெசேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், என் கூட நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, எப்போ பேசினாலும் எக்ஸ்போ பற்றி தான் கேட்குற, இந்த கூப்பிட்றேன், நான் ஷார்ட்டில் இருக்கேன் கூப்பிட்றேன், அப்படி தான் சொல்லிட்டு தான் வைக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட பர்சனலாக சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை கூட எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீ தரமாட்டுற அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஃப்ளைட் ஏறிட்டு நான் மெசேஜ் போடுறேன், ஐம் தேர் ஃபார் யூ அப்படி விட்டு சிங்கிள் டிக் வந்துச்சு. ஃப்ளைட் மறுபடியும் லேண்ட் பண்ணும்போது பார்க்கும்போது அந்த நினப்பெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நீ நான் சொன்ன எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகிற மாதிரி எப்படி. அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ அந்த பிள்ளை அந்த மாதிரி மெசேஜ் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து என்ன வெளியில் வேலை பார்த்தாலும் சரி, குடும்பத்தை சீராக வச்சுக்கிட்டா தான் நம்ம போய் வெளியில் போயிட்டு அச்சீவ் பண்ண முடியும். குடும்பம் சீராக இருக்க பட்சத்தில் தான் பொண்ணு வந்துட்டு பிஸ்னஸ்லேயும் சரி, வெளியில் பர்சனல் லைஃப்லேயும் சரி சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அப்படி அங்கே ஏதோ இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கணுமோ. எங்கள் 2 பேருக்கும் பெருசாக நாங்கள் யாரையும் நம்பினது இல்லைங்க, நிறைய ஏமாந்துருக்கோம். நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், மனுஷங்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பார்த்துட்டோம், வந்தவங்களாம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் என் உலகம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டலாம் இப்போ நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். அதுவும் அக்கான்னு யாராவது கூப்பிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அக்கா தான் கூப்பிட்டேன். இல்ல இல்ல நான் சொல்றேன், மக்களை சொல்றேன். இல்ல புரியல, இல்ல புரியல இல்ல சீரியஸாவே நான் வந்துட்டு என்னை வீழ்த்தக்கூடிய மிக பெரும் ஆயுதம் எதுன்னு கேட்டா அன்பு, பாசம். அன்பு. எஸ், என் மேல சூப்பரா வந்து உருகி ஒரு ஒன்றும் இல்லை, என் கூட 2 மணி நேரம் இருந்தா கூட அவங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான். ஸோ அப்படி வந்துட்டு டபக்குன்னு விட்டு போயிட்டா அந்த ஒரு விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியாது. அது என்ன ரிலேஷன்ஷிப், எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அக்காவோ தம்பியோ யாராக இருந்தாலும் வச்சது தான். தம்பினா நீ தானே என் பிள்ளைக்கு தாய் மாமா, அக்கா நீ தான் என் தங்கச்சி, அந்த மாதிரியான ஒரு உரிமையோட பழகக்கூடியவங்க. டக்குன்னு எவ்வளோ போல்டாக இருக்குமோ, எவ்வளோ போல்டான ஒரு பொண்ணுக்குள்ளேயும் ஒரு குழந்தை ஒன்று இருக்கும்.
அது அது வந்து அன்புக்காக எங்கும், சில சமயம் ஒரு தோளுக்காக, ஒரு அரவணைப்புக்காக, ஏதாவது ஒரு விஷயம். ஒட்டுமொத்த உலகமே அதுக்கு தான் ஏங்கி கிடக்கு. இங்க பெருசா யாருக்குமே யாரையுமே ஒரு 6 மாசத்துக்கு மேல பிடிக்கிறது இல்லைங்க. அவங்கள பத்தி எனக்கு முழு சுயம் எப்ப தெரியுதோ அன்னைக்கே நான் அவங்கள வெறுக்கிறேன். உங்களோட 100% தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ இவ்வளவுதானா நீ தூண் ஆயிடுது. எந்த ரிலேஷன்ஷிப் 6 மாசத்துக்கு மேல போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி எல்லாம் பாருங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவோம். அந்த லெட்டர் அந்த பிள்ளை கொண்டு போய் கொடுக்கணும். அப்படியே திக்குன்னு இருக்கும். ஒரு பையன் நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான். அந்த புக்குக்குள்ள மறைச்சு வச்சிருப்பான். அம்மா பாத்துருவாங்களோ, அப்பா பாத்துருவாங்களோ, அதுல என்னதான் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பார்க்கும்போது அத்தனை சந்தோஷம், அத்தனை பெருமிதம். அச்சோ நம்மளே லவ் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி சரி பார்க்கறது. ரெட்டை சட்டை போட்டாலும் பூ வச்சு, வெள்ளிக்கிழமை ஆனா தலைக்கு குளிச்சு விபூதி வச்சு அழகா இருக்கமான்னு 10 தடவை கண்ணாடி பார்த்துட்டு, கிராமத்துல காதல் அப்படிதானே இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்தோடனே வந்து நம்ம வீடியோ கால் பேசுறோம், நினைச்சோனே பாக்குறோம், டேட்டிங் போறோம். இதுல என்ன உணர்வு இருக்கு, என்ன உயிர் இருக்கு? அப்ப எல்லாமே வந்து காத்திருக்கும் போது ஒரு அழகா தெரிஞ்ச விஷயம் சீக்கிரம் கிடைக்கும் போது சலிப்பு தட்டிடுதோ, அப்புறம் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பெருசா அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேல பெருசா நம்பிக்கையும் இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இது எல்லாத்தையும் பார்த்ததுனாலயோ என்னமோ, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறதுனால தங்கச்சிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களோ? பட் எல்லாத்தையும் பொத்தாம் பொதுவா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்ட எங்க கிட்ட இப்பயும் எங்களுக்காக வந்துட்டு நிக்கக்கூடிய பல பேரை நாங்க சம்பாரிச்சு தான் வச்சிருக்கோம். நாங்க கடந்த வாழ்க்கையில பார்த்தக்கூடிய எங்களுடைய சில விஷயங்கள் அது அப்படியே இன்னும் இருக்கிறனால வந்துட்டு நான் ஒரு நல்லவங்களை பார்த்தா கூட அப்படியா அப்படின்னு ஒரு பயமா doubt. இருக்கும். அந்த அந்த ஒரு பயம் இருக்கு. சீரியல் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த சீரியல் போய் கமிட் ஆகுறேன். தென்றலை மேல பேசி விஜய் டிவிக்கு யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சீரியல்ல நான் வந்துட்டு ஒரு 4 வருஷம் வந்துட்டு வாழ்ந்துட்டேன். 4 வருஷம் எனக்கு அந்த வீடு தான் எங்க வீடு மாதிரி. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர ஆப்சென்ட் ஆயிடுச்சு. என்னது இது, நம்ம கிட்ட நல்லா தானே பேசுனாங்க, டெய்லி ஃபோன் பண்ணுவாங்களே, டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்களே, இப்பலாம் டெய்லி இப்பலாம் ஏன் எல்லாரும் பண்றது கால் இல்ல? பண்ணவா? நானே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 2 மாசம் 3 மாசம் யார்கிட்ட இருந்து ஒரு கால் வரல, ஒரு மெசேஜ் வரல. அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா அது காணாம போயிடுச்சு. அப்புறம் மெல்ல தேஞ்சு இப்போ அது சுத்தமா காணாம போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகும்போது நினைச்சேன், யார்கிட்டயும் பேசக்கூடாது, மத்துமுருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, யார் மேலேயும் பாச வைக்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு 2 வருஷமா யார்கிட்டயுமே பேசல. ஒரு 3 மாசமா நல்லா பேசிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டயும். ஏன்னா பழக ஆரம்பிச்சிட்டோம். ஓ ஓகே. அதனால அப்படியான ஆளுங்க என்ன போய் ஸ்கேமுங்கிறது வில்லிங்கிறது. ஸோ அதனால வந்துட்டு தியா கூட அப்போ வந்து கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ண முடியல. போனா போயிட்டு போ, சாரி இது சொன்னா ரொம்ப ஓவரா தேங்க்யூ போவாங்க. தேங்க்யூ எதுக்காது? தேங்க்யூ தேங்க்யூ சொல்லணும்னா நீ 4 இன்டர்வியூ கொடுக்கணும். பிச்சு போடுவேன். நான் எதுக்கு சொல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன். இது வந்து அவங்களோட கடமை. இந்த क्वेश्चनே இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க எதுக்கு கேட்ட? நீங்க ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் எதுக்காது? சாரி பல விஷயங்களுக்கு சாரி சொல்லணும். எதுக்கு சாரி எல்லாம் கேட்க முடியாது சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு? சாரி கேக்குற அளவுக்கு என் எந்த கால்ல சீனே விழுந்து இல்ல. கேட்கணும். வா இந்த இப்படி கூட ஃப்ரீயா வச்சிருக்கேன். இது இப்ப இதுக்கு சண்டை வருமா வராதா? வரும். வரும்ல. ஏன் நீங்க சாரி சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு உங்களை விட குழந்தையா ஒரு மூத்த பிள்ளை, பாக்குறாங்க. ஒரு 3 வயசு மூத்த சாரி பிள்ளை. எதுக்கு கேட்கணும்? எனக்கு புரியல. சாரி உங்களை அப்படி கட்டி காப்பாத்துறாங்க. அதுக்கு சாரி கேட்கணுமா? அப்பல உங்களுக்கா எல்லாம் பண்றாங்க நம்ம இல்ல? வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல, நமக்கு அதோட வேல்யூ தெரியலன்னா சாரி கேட்கலாம். எனக்கு உங்களோட வேல்யூ தெரியும், உங்களை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தெரியும், உங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியும். ஈவன் தோ இன்னைக்கு கூட பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் வந்த உடனே அப்பா எல்லாம் வந்தாச்சா, ஸ்டாலினஸ் வந்தாச்சா, மீட்டிங் முடிச்சாச்சா, பேசி முடிச்சாச்சா, அதுதான் நைட் போறாங்க. பேனர் போகணும், ஃபிளெக்ஸ் போகணும். இதெல்லாம் நான் சொல்றேன். ஆப்வியஸா நியாயப்படி யாரு கோவப்பட்டிருக்கணும்? நான் தான் படணும். அப்படி இருக்க பொண்ணு எப்படி நான் sorry சப்போர்ட் செய்ய கேட்கணும்? முடியாது. Thanks நானும் வேணா. எதிர்பார்த்தேன். என்னங்க, Thanks ஒரு வேணா அக்காவை கேக்குறேன். பத்தி ஒருத்தர் பேசும்போது மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறவங்க அக்காவோட வேலையை தான் வேலையை எழுத்து போட்டு பண்ணி தானாங்க. ஆ, பண்ணிட்டு தானே இருக்கும். அதான் Right. சாரி கேக்குறது இங்க இடமே கிடையாது. சரி, சாரி சரி. சாரி கேட்க மாட்டேன்றதுக்கு சாரி கேட்க மாட்டேன். சரி. ஓகே சரி, ரெண்டு பேரும் தேங்க்ஸ் thanks. நான் கேட்கிறேன். தேங்க்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் தானா? எஸ், அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அக்கா சத்தியமா நான் வந்ததுல இருந்து அவங்கள பாக்குறேன். நீங்க தேங்க்ஸ் சொல்றேங்கறீங்க. அப்ப கூட ஒரு விஷயம் தானா? இப்படித்தாங்க இரிட்டேட் பண்ணுவா. தேங்க்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். சொல்லு. தியா யாரு, யாரு? who is she ம். அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது நீதான். ஆதார் கார்டு. நீதான். அந்த ஆதார் கார்டுக்குள்ள போட்டோ வேற மாதிரி இருக்கு, இப்ப நான் வேற மாதிரி இருக்கேன். அது கூட என்ன ஐடென்டிஃபை பண்ணாது. சோ என்னோட மொபைல்ல வந்து இவளோட பேரே மம்சின் தான் இருக்கும். மம்சினா மதர் பிளஸ் சிஸ்டர். எனக்கு கிளம்சியா இருக்குல்ல. அதனால வந்து இது இமோஷனலா போக வேண்டிய ஒரு சீன் இவ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றா. தேங்க்ஸ்ன்ற விஷயம் அது ஒண்ணுக்கு மட்டும் தான். எதுக்கு? ஏய் நீ தாண்டி நான் யாருன்னே எனக்கு அடையாளப்படுத்திருக்க. யூ ஆர் தி ஐடென்டிஃபையர். நான் வந்து தியா உன்னால முடியும். நம்ம என்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏய் பின்னாடி திரும்பி பார்ப்போம், ஓகே someone was there, என்கிட்ட என் பின்னாடி இருக்கிறாங்க, ஓகே வில் ப்ரொசீட்னு உனக்கு தோணும் போது தானே. அப்படி நான் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மூஞ்சி தான் நிற்கும்.
நான் தைரியமா கூட சண்டை போட்டாலும் இதான் வந்து நிக்கும், நான் சந்தோஷமா எங்க பேசாலும் இதான் வந்து நிக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஆப்வியஸா நம்ம வந்து வம்பிழுத்தாலும் சரி, நாம சந்தோஷமா பேசினாலும் சரி, நம்மளுக்கு யாராவது பாராட்டு கொடுத்தாலும் சரி, அப்படி எல்லா தரப்பட்ட களத்திலயுமே இருக்கிறது மேடம் தான். சோ அதுக்காக தேங்க்யூ. பெறப்பட்ட பேடிஎம் தொகை 50 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் நீங்க பேரு பேடிஎம்ல காசு போட்டு வரணும். நான் தான் இந்த கேள்வியை கேட்டது. சரி, நீ தான் கேள்வி கேட்டியாமா? இந்த கேள்வி நான் தான் கேட்டேன். இந்த கேள்வி நான் தான் பாவம். போற வரைக்கும் என்னை வச்சு செய்ய போறாங்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா ஜாலியா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் எங்களுடைய ரெட் நூல் நங்கை சார்பாக அப்புறம் ரெட் நூல் நாம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரெட் நூல் வந்துட்டு நிறைய விஷயங்களை பாக்குறேன். மக்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்களை சொல்லணும். என்ன நடந்துச்சோ அதை வந்துட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரசியல், ஆன்மீகம், கலை, ஊடகம், சினிமா, இப்படி எல்லா விஷயங்கள்லுமே வந்துட்டு நான் பார்க்கும்போது ஒரு நூல் வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க அது ரெட் நூல் தான். அதற்கு பெரிய பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய டோட்டல் டீமுக்குமே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ட் ரெட் நூலுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஒய் பிகாஸ் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் நாங்க கம்பைண்டா கொடுக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி அந்த ஹிஸ்டரி மேக் பண்ணதுக்கு நம்ம இந்த ஹிஸ்டரியில லயாவும் சேர்ந்து நிறைய மேடையை ஷேர் பண்ணிருக்காங்க, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அது டைமே அமையாது, அது ஒத்தே வராது, என்னன்னு தெரியல. இதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். சோ அது வந்து ரெட் நூல் பண்ணது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, தியாவோட டைமென்ஷன் என்ன, லயாவோட டைமென்ஷன் என்ன அப்படின்ற ஒரு வேற விதமான ஒரு டைமென்ஷனை காட்டினது ரெட் நூல் தான். சோ அது கண்டிப்பா ரெட் நூலுக்கு நாங்க 2 பேருமே தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ரெட் நூலோட வியூவர்ஸ்க்கு, சப்போர்ட்டர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு, தி ஹோல் என்டையர் டீம் ஆஃப் ரெட் நூலுக்கு தியா சார்பாவும் லயா சார்பாவும் மிகப்பெரிய தேங்க்யூ. தியா வந்து தேங்க்ஸ் சொன்னதை போட்டுருங்க. இன்டர்வியூ எப்படி இருந்தது கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதையும் ப்ரோமோட் போட்டு ஸ்ரீயை பத்தி சொல்லணும். ஸ்ரீயை பத்தி சொல்லணும். ஒரு வாக்கு 1 லைன் போதுங்க. ஆன்லைன் சொல்ல முடியாது, நீ எழுதி கொடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு பண்ண முடியுமா? நீங்க தான் எனக்கு பண்ண முடியும். ஹானஸ்டா சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி இந்த நீங்க செம்ம சூப்பரா பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது லயா வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவா, தரமான பதில் சிறந்த கேள்விக்கான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கொடுத்தது ஸ்ரீ தான். சோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப கண்ணியமாகவும் நாகரீகமாகவும் இருந்தது. நம்ம வந்து ஆங்கர் என்ன வேணா கேட்டுறலாம், எதுக்கு இருக்கவங்க எல்லாம் வந்து லூசு பயிலுக பதில் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம சில கேள்வி கேட்கும்போது நானும் ஆங்கரா இருந்திருக்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் இந்த கேள்வி நமக்கே தப்பா இருக்கு, எதுக்கு இருக்கவங்களுக்கு கேட்டாக்க கஷ்டமா இருக்காதா, இல்லை அக்கா அங்கே உட்காந்து தான் கேட்டிருப்பேன் அந்த கேள்வி, அப்படிலாம் எனக்கு தோணும். பட் உங்களோட இந்த இன்டர்வியூன்னு கிடையாது, உங்களுடைய பெரும்பான்மையான இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். அந்த என்ன சொல்றது, பத்திரிகை அறத்தோடையும் தர்மத்தோடையும் செயல்படுறது ரொம்ப சில பேர் தான். அப்படியான விஷயங்களை நான் உங்களை பாக்குறேன். இன்னும் மென்மேலும் உயர்ந்து பல மேதைகளை நீங்க இன்டர்வியூ எடுப்பீங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஸ்ரீ நம்ம சொன்னோம்ல இது நடந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய, எனக்கு வந்து பர்சனலா இது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஃபார் திஸ் கமெண்ட். நான் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த கமெண்ட் எனக்கு கேட்கும் போது. அது நீங்க சொல்லும் போது நீங்க சிரிக்கும் போது கண்ணத்துல 2 குழி, அத வந்து பார்த்துட்டே இருக்கலாம், அழகு. தேங்க்யூ so much. Wish you all success. Thank you. Thank you. எந்த சமையலும் ருசி தேடும்